ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் ஷெஃப் தீனா. இன்றைக்கி நம்மளோட சேனல், அதாவது ஷெஃப் தீனா கிச்சன் யூடியூப் சேனலில் வந்து இன்றைக்கி சூப்பரான ஒரு சட்னி ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். அந்த சட்னியில் எல்லாருக்கும் தெரிஞ்ச வெங்காயம் தக்காளி சட்னி தான். ப்ராப்பரான ஒரு ரெசிபியில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் வந்து நான் ஒரு லைவாக இருக்கும்போது லைவ் ஷோ பண்ணும்போது யூடியூப்பில் வந்து அப்போ வந்து சட்னியோட ரெசிபி கேட்டிங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்காக இந்த வெங்காய தக்காளி சட்னி ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணுறது சொல்லி தரப்போகிறோம். ஒரு சூப்பரான ரெசிபி. இது எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நம்ம என்னென்னு பார்த்தலாமா? சின்ன வெங்காயம் 1 கப்பு, உளுத்தம்பருப்பு, புளி, எண்ணெய், வெல்லம், இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு, கடலைப்பருப்பு, தக்காளி, உப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய். இதாங்க இந்த ப்ரிப்ரேஷன் தேவையான பொருட்கள். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு லைட்டாக வறுத்துட்டு தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காய தக்காளி வதக்கி அதுக்கப்புறம் தான் மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதில் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, தேங்காய் போடுவாங்க. ஹோட்டலில் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா, நாங்கள் வந்து ஆக்சுவலாக மார்னிங் ரெடி பண்ணுவாங்க எல்லாருமே. ஸ்டார் ஹோட்டலில் பண்ணும்போது, 5 ஸ்டார் ஹோட்டலில் பண்ணும்போது மார்னிங் பண்ணிட்டு ஈவினிங் வரைக்கும் ஸ்டே பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா தேங்காய் போட மாட்டோம். இதே வீட்டில் பண்ணும்போது இந்தமாதிரி வெங்காயம் தக்காளி சட்னி கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கும் போது கொஞ்சம் தேங்காய் போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் வேறு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஹோம் ஸ்டைல் ப்ரிப்பரேஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் கொஞ்சம் லைட்டாக வெல்லம் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த வெல்லம் எதுக்காக கேட்டிங்கன்னா, இது பெங்களூர் ஸ்டைல் நான் சொல்கிறேன். ஏன்னா பெங்களூர் ஹோட்டலில் வந்து சில பேர் வெல்லம் போடுவாங்க. நிறைய பேர் ஹவுஸ் மேக்கர்ஸ் வந்து தெரியாது வெல்லம் போட மாட்டாங்கன்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் வெல்லம் ஆக்சுவலாக போடும். ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த வெல்லத்தை வச்சு நான் எப்படி இந்த வெல்லம் போட்டு எப்படி நான் பண்ணுறது உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். இப்போ நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இங்கே பேன் வச்சுருக்கேன். இந்த பேனில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணலாம். இந்த எண்ணெய் எதுக்காக நான் ஆட் பண்ணுறேன்னா, லைட்டாக அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு லைட்டாக வதக்கணும்ல. இந்த பருப்பு உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் ரேஷு. உளுத்தம்பருப்பு அதிகமாக இருக்கணும் 2 மடங்குனா, கடலைப்பருப்பு 1 மடங்கு. எப்போயுமே வந்து நீங்கள் வீட்டில் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் வதக்கும் போது கொஞ்சம் அதிகமான சூடு வச்சு பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகிட்டுனா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த க்ரன்ச்சினஸ் போயிடும். அந்த நீங்கள் சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சினஸ் போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் எப்போயுமே வந்து வீட்டில் வந்து உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் வதக்கும் போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கணும்னு சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணேன் பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதில் பாதி கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்க இந்த காஞ்ச மிளகா ஒரு 10 நம்பர் காஞ்ச மிளகா. காம்போட போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம வீட்டில் மட்டும்தான் அந்த காஞ்ச மிளகா காம்பை கிள்ளிட்டு போடுவாங்க. ஆனால் ஹோட்டலில் பண்ணும்போது கண்டிப்பாக காஞ்ச மிளகா காம்போட போடுவாங்க. யாரும் வந்து கிள்ளி போட்டு ப்ராக்டிக்கலாக வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி டேரெக்டாக நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த கடலையை பருப்பும் உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் நல்லா பொண்ணு இடத்துல வறுத்து எடுத்துடலாம். அதுக்கு பிறகு மற்றது என்ன போடணும்னா அதுக்கப்புறம் தான் போடணும். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் தக்காளியும் ஒரே அளவாக இருக்கணும். ஏன்னா ஒன்று வெங்காயம் அதிகமாக போட்டு தக்காளி அதிகமாக போட்டிங்கன்னா விடும். வெங்காயம் அதிகமாக போட்டால் இனிப்பு தன்மை கொடுக்கும், தக்காளி அதிகமாக போட்டிங்கன்னா ஒரு புளிப்பு தன்மை கொடுக்கும். ஸோ ஆல்வேஸ் வந்து ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். அதுக்கு வந்து முக்கியமாக இந்த பருப்பு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பருப்பு லெவல் வந்து ஆல்வேஸ் உளுத்தம்பருப்பு அதிகமாக போடுங்க, கடலைப்பருப்பு கம்மியாக போடுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தா தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இஞ்சி, இந்த பச்சை மிளகாய், இந்த பூண்டு, இந்த 3த்துல வர காரத்தை வந்து நேச்சுரலாக உள்ள வெஜிடபிள்ஸில் வர காரம் வந்து வேறு டேஸ்ட்டு. நீங்கள் இதே வந்து அந்த பவுடர் மசாலா சில்லி பவுடர்லாம் போடுவாங்க சில பேர். ஆனால் சில்லி பவுடர்லாம் போட்டிங்கன்னா லைட்டாக பிஞ்ச் அண்ட் சில்லி பவுடர் போடுவாங்க ஹோட்டலெல்லாம். ஸோ போடும்போது என்ன பண்ணால் உங்களுக்கு அந்த ரெட் கலர் வரதுக்காக அந்த சில்லி பவுடர் கலர் பவுடரும் போடுவாங்க. கண்டிப்பாக ரெண்டுமே யூஸ் பண்ணாதீங்க. சில்லி பவுடர் போடலாம், ஒரு பிஞ்ச் வேணால் போடலாமா தவிர அதிகமாக போடக்கூடாது. ஸோ ஆனால் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு சில்லி பவுடர் போடாமல் தான் நான் அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அந்த கடலைப்பருப்பை இங்கே பாருங்கள், ஸ்லோ ஃப்ளேமில் தான் இவ்வளோ டைம் எடுக்குது. ஸோ அதனால் இப்படி நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்தலாம். கொஞ்சம் லைட்டாக அந்த பாதி அந்த கோல்டன் ப்ரௌன் கொஞ்சம் லைட்டாக ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் இந்த கருவேப்பிலையை ஒரு கைப்பிடி கருவேப்பிலை நல்லா நிறைய போடுங்க. கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப முக்கியம் வெங்காயம் தக்காளி சட்னிக்கு. ஸோ அதனால தான் கருவேப்பிலை நிறைய போடுங்க. ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி தான். ஆனால் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுன்னா, இஞ்சியோட அளவு தெரியாமல் இஞ்சி அதிகமாக போட்டுருவாங்க. இஞ்சி அதிகமாக போட்டால் அந்த காரம் தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஆல்வேஸ் வந்து நீங்கள் வீட்டில் பண்ணும்போது வந்து அந்த இஞ்சி, அந்த பச்சை மிளகாய், அந்த பூண்டு, இந்த 3ஓட ரேஷியோ வந்து கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி போடணும். இப்போ நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் பாருங்கள், இப்போது காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி காஞ்ச மிளகாய் அதை போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த பூண்டு வந்து ஒரு 7 நம்பர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இஞ்சி ரோல் வந்து ஒரு 50 கிராம் இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி போடுங்க. ஸோ இந்த இஞ்சி வந்து ரஃப்பாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி
இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சின்ன வெங்காயத்தை இதில் ஆட் பண்ண போகிறேன். சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் இந்த தக்காளி, கொஞ்சம் லைட்டாக உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை திருப்பியும் போடலாம். கொத்தமல்லி போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் கொத்தமல்லி நான் இப்போ ஆட் பண்ணல, நீங்கள் வேணும்னா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பில் கொஞ்சம் லைட்டாக அந்த கலர் மாதிரி வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த டைமில் இந்த வெங்காயம் தக்காளியும் இதில் போட்டு நல்லா இப்படி டாஸ் பண்ணுங்கள். வெங்காயம் வந்து 2 விதமாக பண்ணுவாங்க. ஒன்று வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் கலர் ஆக்கிட்டு ரெடி ஆன பிறகு தக்காளி போடுவாங்க. நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த ஹோம் ஸ்டைல் ப்ரிப்பரேஷன் கொடுத்ததுனால நான் வெங்காயம் தக்காளி டூகெதராகவே நான் ஒன்றா போடுறேன். ஸோ நீங்கள் வீட்டில் பண்ணும்போது டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு வதக்கி அந்த பேஸ்ட் அரைக்கும் போது உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி. இங்கே வெங்காயம் தக்காளி எந்த அளவு இருக்கோ அதே மாதிரி அந்த பருப்பு அது அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா சாத்தே பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் லைட்டாக உப்பு கொஞ்சம் லைட்டாக டாப் அப் பண்ணுறோம். இதுக்கு பிறகு எங்ககிட்ட புளி இருக்குது. இந்த புளி வந்து எதுக்காக நான் புளியை ஆட் பண்ணுறேன் கேட்டிங்கன்னா, புளி ஒரு முக்கியமான ஒரு காரணம். எதுக்காக கேட்டிங்கன்னா, அந்த புளி வந்து நம்ம தக்காளியில் வர புளிப்பு வேறு, இந்த புளி போடுற புளிப்பு வேறு. ஏன்னா இந்த புளி வந்து போடும்போது உங்களுக்கு அந்த பஞ்சு அந்த ஷார்ப்னஸ் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால தான் அந்த காரத்துக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ஈக்குவலாக வந்து பேலன்ஸ் பண்ணல, அதுக்காக தான் இந்த புளி ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த புளியை இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி நல்லா வதக்குங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு சின்ன கட்டி வெல்லம். இந்த வெல்லம் எதுக்காகனா, இந்த வெல்லம் நீங்கள் போடும்போது அந்த காரம் புளிப்போட சேர்த்து இந்த வெல்லமும் இனிப்பு தன்மையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த வெல்லத்தையும் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ண போனால் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா குக் பண்ணுறோம். இப்போது இந்த தண்ணி லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கு பிறகு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் திக்கான பிறகு நம்ம வந்து அரைக்க போகிறோம். அரைக்கிற டைமில் கொஞ்சம் திருப்பி வந்து பெருங்காயம் கொஞ்சம் போடுங்க. பச்சை பெருங்காயம் வந்து எப்பவுமே என்ன பண்ணுவோன்னா, சில பேர் வந்து அந்த தாளிப்பு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போடும்போதே வந்து பெருங்காயத்தை போட்டுருவாங்க. ஆனால் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் ஹோட்டலில் பண்ணுவோம்னா லாஸ்ட்டாக அந்த ஸ்டவ்லேருந்து இறக்கும்போதுக்கு முன்னாடி வந்து பெருங்காயம் கொஞ்சம் லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்குவாங்க. ஸோ அப்போ என்னன்னா அந்த டேஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து அந்த பெருங்காயத்தோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ ரெடி ஆகட்டும், நம்ம பெருங்காயம் இதில் ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்னமே பெருங்காயம் இந்த டைமில் ஆட் பண்ணுறோம். வெல்லம் ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்கே போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து என்னன்னா அந்த ஸ்டீம்லேயே வந்து வெங்காயம் தக்காளி நல்லா ட்ரை ஆகிருக்கு, நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சோண்டு இந்த பெருங்காயத்தை கொஞ்சம் லைட்டாக மேலே போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ அரைச்சி எடுத்தால் இந்த வெங்காய தக்காளி சட்னி ரெடி. இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தாளிப்பு போட்டிருக்கேன். தாளிப்பில் வந்து கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு இந்த சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹோம் ஸ்டைல் ப்ரிப்பரேஷன் வெங்காய தக்காளி சட்னி ஹோட்டலில் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ஃபீட்பேக் கொடுங்க. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.